வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, நம்ம அசோக் செல்வன் நடிக்கிற புதிய படத்துக்கான டைட்டில் ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோட பையன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கிற ஒரு புதிய படத்துக்கான ஒரு சின்ன அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா வந்து பார்க்கலாம். நம்ம அசோக் செல்வன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கவனமா தான் அவர் வந்து படங்களை சூஸ் பண்ணி அவர் வந்து நடிக்கிறாரு. லாஸ்டா அவரோட நடிப்புல ரிலீஸ் ஆயிருந்த போர் தொழில், அதுக்கப்புறம் வந்து சபாநாயகன், அதுக்கப்புறம் வந்து ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருந்தது. இப்போ நம்ம அசோக் செல்வன் வந்து பாத்தீங்கன்னா எமக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல அவர் வந்து நடிக்கிறாரு. இப்போ இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா சூப்பரா வந்துருக்கு. இந்த படத்துல ஹீரோயினா வந்து அவந்திகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினா நடிக்கிறாங்க. நம்ம அசோக் செல்வன் அண்ணாவோட இந்த எமக்கு தொழில் ரொமான்ஸ் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி கேசவன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு தான் அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் வந்து பண்றாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அன்பு அப்படின்னு சொல்லி இவரோட டைரக்ஷன்ல நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோட பையன் சண்முக பாண்டியன் இவர் நடிக்கிற படம் தான் வந்து படைத்தலைவன். இந்த படத்துல ஹீரோயினா வந்து பாத்தீங்கன்னா யாமினி சந்தர் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த படத்துல ஹீரோயினா வந்து நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நியூஸ்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து கூடிய சீக்கிரமே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த படைத்தலைவன் படமும் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.